இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஜூலை மாதம் 11ஆம் தேதி நாம் புனித பெனடிக்ட் உடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித பெனடிக்ட் இத்தாலி நாட்டில் இருக்கிற ரோம் நகர் அருகில் இருக்கிற நூர்சியா என்ற நகரத்தில் 480ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் சிறு வயதில் ரோம் நகருக்கு படிப்பதற்காக செல்கிறார். ஆனால் அங்கே இருந்த இவரோடு படித்த மாணவர்களுடைய பழக்க வழக்கம், அவருடைய தவறான வாழ்க்கை முறை, அதனால் இவர் மிகவும் ஏமாற்றம் அடைகிறார். தம்முடைய வாழ்க்கையினால் நான் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரோம் நகருக்கு இவர் தம்முடைய 20ஆம் வயதில் ரோம் நகருக்கு அருகில் இருக்கிற அஃபிலியே என்ற ஊருக்கு சென்று அங்கே தவம் இருக்க முயற்சிக்கிறார். அப்போது இவருடன் ஒரு பெண்மணி, இவருக்கு தாயாக இருந்து இவருக்கு சேவை செய்ய ஒரு பெண்மணியும், அவரோடு புனித பேதுரு ஆலயத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு சில நபர்களும் இவரோடு செல்கிறார்கள். அப்போது இவரை தாயாக கவனித்து கொண்டிருந்த பெண்மணி ஒரு நாள் கோதுமை அரைப்பதற்கு வைத்திருந்த மாவு, அது அரைப்பு வைத்திருந்த அந்த சட்டி மண்ணால் ஆன சட்டியாக இருந்திருக்க வேண்டும். அது கீழே கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதை கவனித்த பெனடிக்ட் அதை ஒன்றாக சேர்த்து புனிதமான விதத்தில் அதை சரி செய்து தருகிறார். இந்த செய்தி அங்கே இருக்கிற நகரில் இருக்க எல்லாருக்கும் பரவினதால் எல்லாரும் புனித பெனடிக்டை பார்க்க செல்கிறார்கள். ஆனால் புனித பெனடிக்ட் யாரும் என்னை புகழக்கூடாது, புகழ்ச்சி எல்லாம் கடவுளுக்கே சென்று சேர வேண்டும் என்று சொல்லி அந்த நகரை விட்டு பிரிந்து சுபியாக்கோ என்ற நகருக்கு சென்று அங்கிருக்கிற ஒரு குகையில் தங்கி 3 ஆண்டுகள் கடுமையான தவம் இருக்கிறார். இதை பற்றி பேசுகிற போது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் சொல்கிறார், எல்லா மனிதருக்கும் 3 சோதனைகள் மிக முக்கியமான சோதனையாக இருக்கிறது. ஒன்று, தான் செய்வது சரி, தான் சொல்வது சரி என்று தன்னை மையப்படுத்துகிற ஒரு சோதனை, டெம்ப்டேஷன் ஆஃப் அஃபர்மேஷன், self-affirmation and desire to put oneself at the center. இரண்டாவது, temptation of sensuality, சிற்றின்பத்திற்கான சோதனை. மூன்றாவது, temptation of anger and revenge, கோபப்படுதல் மற்றும் பிறரை பழிவாங்குகிற டெம்டேஷன் என்ற இந்த 3 சோதனைகளிலிருந்தும் மனிதன் மீட்க வேண்டும். இந்த 3 சோதனையிலிருந்தும் புனித பெனடிக்ட் மீண்டு வருவதற்காக இந்த 3 ஆண்டு அங்கே நோன்பு இருந்தார் என்று சொல்கிறார். இப்போது புனித பெனடிக்டுடைய பேரும் புகழும் பல இடங்களில் பரவுகிறது. எனவே பல மனிதர்கள் அவரை பின்பற்ற விரும்புகிறார்கள். எனவே புனித பெனடிக்ட் சுபியாக்கோ என்ற இடத்தில் 12 மடங்களை நிறுவி அவரை பின்பற்றி வருகிற நபர்களை அங்கே தங்கி ஜெபிக்க, தவம் இருக்க அனுமதிக்கிறார். அதோடு இவரது பெயர் பல இடத்தில் புகழ்ச்சியாக இருப்பதால் அந்த ஊரில் இருந்த சீடர்கள், துறவிகள் சிலர் சென்று அவர்களுக்கும் புனித பெனடிக்ட் தலைவராக இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். தொடக்கத்தில் அது முடியாது என்று சொன்னாலும் பிறகு அவர்களுக்கும் தலைவராக மாறுகிறார். ஆனால் காலம் செல்ல செல்ல புனித பெனடிக்டுடைய தவம், அவருடைய ஜபம், இவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இதை பிடிக்காத அவருடைய துறவிகள் அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். எனவே ஒரு நாள் அவர் குடிப்பதற்கு வைத்திருந்த வைனில் விஷத்தை கலந்து விடுகிறார்கள். ஆனால் புனித பெனடிக்ட் அந்த வைனை குடிப்பதற்கு முன்பாக சிலுவை அடையாளமிட்டு அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போது இந்த வைன் இருந்த அந்த ரச கிண்ணம் உடைந்து வைன் எல்லாம் கீழே சிதறியதாக வரலாறு சொல்கிறது. எனவே நாம் அந்த பெனடிக்ட் மெடல் அந்த பார்க்கிற போது பெனடிக்டுடைய சுரூபம் நடுவில் இருக்கும். அவருடைய உருவம், அவரது வலப்பக்கத்தில் காலுக்கு பக்கத்தில் ஒரு வைன் கப், அந்த சாலிஸ் மாதிரி ஒரு கப் இருக்கும், உடைந்த இடத்தில் கப் இருக்கும். அதற்கான வரலாறு இதுதான் வரலாறாக இருக்கிறது. அதோடு புனித பெனடிக்ட் உடைய புகழ்ச்சி பெருக அவர் அந்த இடத்து சுபியாக்கோ அந்த இடத்தை விட்டு மாறி மவுண்ட் காசியானோ அந்த இடத்துக்கு செல்கிறார்.
அந்த இடத்துல புனித பெனடிக்டுடைய சகோதரி செயின்ட் ஸ்கொலாஸ்டிகா அவரும் அங்கே வந்து சேர்றாங்க. பெனடிக்டுடைய ஜெபம், அவருடைய தபத்தால் ஈர்க்கப்பட்ட பெண்களும் அவரை பின்தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்காக புனித ஸ்கொலாஸ்டிகா பெண்களுக்காக ஒரு மடத்தை நிறுவுகிறார். ஒரு க்ளோஸ்டர், ஒரு மடத்தை நிறுவி அங்கே பெண்கள் தங்குவதற்காக அவர் ஆவணை செய்கிறார். இந்த இடத்துல தான் மவுண்ட் காசியானோ, இந்த இடத்துல தான் பெனடிக்ட் இந்த மடத்திலெல்லாம் வந்து வாழ்வதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் யோசித்து ஒரு சட்டங்களை நிறைவேற்றுகிறார். அந்த சட்டங்கள் அப்போ இந்த பெனடிக்டின் விதிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தை தான் பிறகு மையமாக வைத்து ஐரோப்பா முழுவதும் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் பல இடங்களில் சில கான்வென்ட்டுகள் நிறுவப்படுகிறது, மொனாஸ்ட்ரிகள் நிறுவப்படுகிறது. இந்த இடங்கள் தான் பிறகு கல்வியின் மையமாக அல்லது மருத்துவத்தின் மையமாக, கலைக்கூடங்களின் மையமாக மாறுகிறது. இந்த மடங்கள் மூலமாகத்தான் ஐரோப்பா முழுவதும் வளர்ந்தது என்றை நாம் அறிகிறோம். அதனால தான் பழைய திருத்தந்தை பவுல் 6ஆம் பவுல் அவர்கள் 1964ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி புனித பெனடிக்ட் அவர்களை ஐரோப்பாவின் பாதுகாவலர் என்ற ஒரு நிலைக்கு அவர் உயர்த்துகிறார். அது மட்டுமல்லாமல் சிலர் புனித பெனடிக்ட் அவர்களை மேற்கத்திய துறவற வாழ்க்கையின் தந்தை என்றும் அழைக்கிறார்கள். இவர் எழுதிய அந்த புனித பெனடிக்டின் விதிகளில் மிக முக்கியமானது ஜெபத்தை பற்றிய விதி. அதில் அவர் சொல்லுகிறார், லெட் நத்திங் பி ப்ரிஃபர்ட் டு த ஒர்க் ஆஃப் காட். கடவுளுடைய வேலை செய்வதை விட வேறு எதுவும் ரொம்ப சிறந்ததாக இருக்க முடியாது. அப்போ கடவுளுடைய வேலை என்ன என்று பார்த்தால் அவர் சொல்கிறார், ஜெபம்தான் கடவுளுடைய வேலை. ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் கடவுளை அறிய முடியும். அப்போ ஜெபத்திற்கான மிக முக்கிய காரணியாக இருப்பது செவிமடுத்தல், லிசனிங். நாம் கடவுள் நம்மோடு பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். கேட்டு நம்ம அவரிடம் என்ன கேட்கிறோமோ அதை நாம் வாழ்வாக மாற்ற முடியும். இவ்வாறு வாழ்ந்தால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் என்று சொல்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்முடைய செயல்களால் அவருடைய பரிசுத்த அறிவுரைகளுக்கு நாம் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் இவருடைய வாழ்க்கை நமக்கு தருகிற பாடம் என்ன என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே சொன்னதுபடி நமக்கும் சோதனைகள் வருகிறது. நம்மை மையப்படுத்துகிற சோதனை, நாம் சொல்வது தான் சரி, நான் செய்வது தான் சரி என்கிற எண்ணம், சிற்றின்பதற்கான ஆசை, மீதும் கோபப்படுதல், பழி வாங்குகிற எண்ணம். இந்த சோதனைகள் நமக்கு இருக்கிற போதும் நாமும் புனித பெனடிக்டுடைய பரிந்துரையை கேட்கிற போது புனித பெனடிக்ட் நமக்காக பரிந்து பேசி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக பெற்றுத்தருவார். எனவே பெனடிக்டினுடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க.